ஸ்டாலின் பேசின சிஎம்மா ஸ்டாலின் உரையாற்றிய அந்த பேச்சை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பார்க்கலன்னா அது யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. அங்கே எங்கேயாவது விஜய் பெயரையோ தாவேகா என்றோ அது குறித்ததான அவதூறு கருத்தோ அல்லது வன்மம் கலந்த கருத்தையோ முதல்வர் ஸ்டாலின் பேசி இருந்தார் என்று சொன்னால் விஜய் பேசுறதுல அர்த்தம் இருக்கும். விஜய்க்கு வன்மம் தவிர வேற எதுவும் தெரியாதுங்க. மகா மட்ட ரகமான ஒரு மனிதர்னா அது விஜய் மட்டும்தான். அரசியல் வியாதி, அரசியல்வாதி இல்ல, அரசியலுக்கே பிடித்த வியாதி தான் விஜய். ஆனா எதுவுமே இந்த நாட்டு மக்களுக்காக செய்யாத ஒரு மானம் கெட்ட தற்கூரியா இருக்கிற விஜய் பதவிக்கு மட்டும் ஆசைப்படுறார், அலைகிறார் பதவிக்கு. பதவி வெறி பிடிச்சிருக்கு, முதல்வர் பதவி மீது வெறி. கனவுலயே அவர் முதல்வர் ஆயிட்டார். எல்லாரும் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றாங்க. அவரு தான் முதல்வராகவே வாழ ஆரம்பிச்சிட்டார். இப்ப அவருடைய நடவடிக்கைகள் செய்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஏதோ தமிழ்நாட்டில் இல்ல, ஏற்கனவே அந்த தற்கொலைகள் சொன்னிச்சு பாருங்க பேங்காக்ல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு. அதனால அவர் சீஃப் மினிஸ்டராகவே இந்தியாவுக்கே ஆயிட்டார். அப்படிதான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த பேச்சின் சாராம்சமும் அப்படிதான் இருக்கு. எங்கேயாவது அவர் சொல்லியிருப்பாரா வன்மம் கலந்த மனிதராக ஸ்டாலின் இருந்திருந்தால் எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். இதை சொன்னது மு.க. ஸ்டாலின். எப்ப சொன்னாரு? கரூர் மரணங்களுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிடுறார். அந்த வீடியோல குறிப்பிடுகிற வார்த்தை தான் நான் சொன்ன வார்த்தை. ஆனா இந்த தற்குறி, இந்த சூடு சொரணை இல்லாத சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாத இந்த ஜென்மம் என்ன சொன்னிச்சு தெரியுமா? வீடியோல என்ன சொன்னிச்சு? விஜய் சிஎம் ஸ்டார் என்ன பிடிக்கிறதா தான் என்ன பிடிங்க, என் தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க, நான் வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன், நீ ரெண்டு இடத்த தவிர வேற எங்க இருக்க, என்ன செஞ்சிடற, ஒண்ணு வீட்டுல இருக்கிற இல்ல ஆபீஸ்ல இருக்க, அதை தவிர நீ எங்கேயுமே இருக்கிறது இல்லையப்பா. இதை சொல்லி தெரியும்.